Welcome to Dr. Maitri's Music Therapy channel. Habits to sharpen your mind, sharpen your intellect என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், சில ஹேபிட்ஸ் எல்லாம் தொடர்ந்து அதை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. யூ ரீட் சம்திங், யூ ரீட் டெய்லி. தினமும் சில பழக்க வழக்கங்களை நம்ம தொடர்ந்து மாறாமல் செய்துக்கிட்டே வந்தா அதில் என்ன ஆகும்னா, ஓவர் த பீரியட் we can accumulate our learning ability, you can accumulate knowledge. ஒரு சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, சென்ற பதிவில் சொன்னோம், ஒரு 10,000 hours அதுக்காக செலவாக்கணும். 10,000 ஹவர்ஸ்ன்றது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்து அதுபோல் 10 வருஷம் படித்தா நிச்சயமாக நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு சப்ஜெக்டில் போதுமான அளவுக்கு நாலேஜ் இருக்கும். அப்போ தான் எக்ஸ்பர்டைஸ் வளர்த்துக்க முடியும். சும்மா 2 பரீட்சை எழுதிட்டு அந்த நாலேஜை வச்சுட்டு யூ கே நாட் கம்பீட் வித் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு சங்கீதம் வரணும், நம்மளுக்கு நல்லபடியாக பாடணும், நம்மளோட பாடுறதுல பிழை இல்லை, பாடுறதுல தவறு இல்லை, குறைபாடும் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு வைங்க. அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ரகங்களை வாசிக்கிறோம், ஒரு சில ரகங்களை பாடுறோம் அப்படின்னா, இது நம்ம தான் முதல்ல பாடல. நம்மளை போல லட்சக்கணக்கான பேர் இந்த ராகத்தை கையாண்டிருக்கிறாங்க, அவங்க சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. அதில் சிறப்பான தொகுதிகள் எங்கெல்லாம் இருக்குது, வேர் இட் இஸ் அவைலபிள் அப்படின்னு நம்ம பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வாட் ஆர் ஆல் த நுவான்சஸ் வி ஆர் மிஸ்ஸிங், வாட் ஆர் ஆல் த நுவான்சஸ் வில் ஹாவ் டு டெவலப் அப்படின்றத தெரிஞ்சின்ற பிறகு நல்லபடியாக பாட துவங்கினா we can get accolades. நிச்சயமாக நம்மளை எல்லாரும் கொண்டாடி மகிழ்வாங்க, அவங்களும் மகிழ்வாங்க. அதனோட வடிகாலில் நம்மளுக்கும் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். அது எப்படி ஒரு ரைட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஏஸ்தட்டிக் சென்ஸ் நம்ம வளர்த்துக்கணும், ஏஸ்தட்டிக் நாலேஜ் ஆட் டு பி டெவலப்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதில் அந்த அறிவு, அந்த நாலேஜ், அதாவது எண்ணம் சொல் செயல் மூன்றும் நம்மளுக்கு 6 விதமான நுட்பமான திறன், அப்புறம் மதிநுட்பம், செயல்பாட்டு திறன், அறிவு, ஆற்றல் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பகுதியிலையும் இந்த நுவான்சஸை நம்ம வளர்த்துண்டா நம்மளோட சங்கீதத்துக்கு சிறப்பாக பாடுறாங்க, நல்ல சிறப்பாக அவங்களோட நுவான்சஸை பாருங்களேன், மைக்ரோ நோட்ஸ் எல்லாம் கூட டச் பண்ணுற அளவுக்கு அவங்களோட குரல் நல்ல வளமாக இருக்குது. அவங்க வாசிப்பு பாருங்களேன், எல்லாத்தையும் டச் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ இது எப்போ கிடைக்கும்? இட் கேனாட் பி அவைலபிள், யூ கேனாட் அச்சீவ் திஸ் ஆன் தி செகண்ட் இயர் ஆஃப் யுவர் லேர்னிங். ஒரு நாளைக்கு பாட்டு 24 மணி நேரம் பாட முடியாது, பாட்டு 24 மணி நேரம் வாசித்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா ஒரு வருஷத்தில் ஒரு 300 மணி நேரம் கூட கிடைக்காது. 300 மணி நேரமும் குவாலிட்டி வைஸ் மே நாட் பி த சேம், இட் மே லைக்லி டு டிசீவ் யூ அப்படின்னு இருக்கும். சில நேரத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அது நிறைய விதத்தில் தவறு அதில் இருந்ததுன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ண கணக்கில் அதை சேர்த்துக்க முடியாது. இது சங்கீதத்துக்கு மட்டும்தான் இல்லை, ஈவன் ஃபார் அதர் எக்ஸ்பர்டைஸ் வளர்த்துக்க வேண்டிய ரைட் ஹெமிஸ்பியர் ரிலேட்டடாக இருக்கிற ஏஸ்தட்டிக் சென்ஸில் வரக்கூடிய சில கலைகளை கூட இது பொருந்தும் தான். நல்லபடியாக சிறப்பாக பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்டில் தொடர்ந்து நம்ம வாசிக்கிட்டே இருக்கணும். நிறைய பாடங்களை படித்து நம்மளோட நாலேஜில் அக்குமுலேட் பண்ணினா அந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி சொன்ன உடனே அதில் உங்களுக்கு தெரியப்பட்ட செய்திகளை 30 நிமிஷமோ 50 நிமிஷமோ உங்களால் தொடர்ந்து பேச வரும். provided if you have the ability to speak fluently, அப்போ தான் அது வரும். இது எப்படியோ அதுபோல் ஹேபிட்ஸை நீங்கள் நல்லபடியாக வளர்த்துண்டா இதெல்லாம் ஒரு ஹேபிட்ஸில் சேர்த்திக்கிதான் அந்த ஹேபிட்ஸ் என்னது இருக்கும், இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பிரெயின். அந்த நியூரல் நெட்வொர்க்கோட அந்த குவாலிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், நியூரல் நெட்வொர்க்கோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அந்த நெட்வொர்க்கோட இன்பிட்வீன் இந்த ஒயர் இருக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணுறது. என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னா ஒரே ஃபோல்டரில் நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிறது. நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்மளோட மெமரி எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு படிக்கும்பொழுது அந்த நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லோப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, ஒரு சின்ன ஒரு அயோட்டா இருக்கிற ஒரே ஒரு குட்டி ஃபோல்டர், அந்த குட்டி ஃபோல்டர்லேயே எத்தனை அளவுக்கு நம்ம செய்தியை சேகரித்து வச்சுக்க முடியும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள ஆர்ட், ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு கலையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், ரைட் ஹெமிஸ்பியர் ரிலேட்டடோட இருக்கிற செய்திகளை நம்ம கற்றுக்கணும்னு சொன்னால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் எக்ஸ்பர்ட் அந்த உழைப்பை போடணும். இது கணக்கு போடணும், நம்பர் ஒர்க்கோடு நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இதுக்கும் இதே செய்தி தான். ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸை போடணும், ஒரு நியூரல் ட்ரிக்னாமெட்ரி ஒன்று போடணும், ஒரு தெரியுமா ஜாமெட்ரியில் சில ரைடரை ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் இருக்கிறத
தொடர்ந்து நம்ம அதுபோல் போட்டு பார்த்துக்கிட்டே வந்தால் தான் அதில் நம்மளுக்கு ஒரு எந்த ஆங்கிளில் எந்த பெர்ஸ்பெக்டிவில் கேட்டாலும் நம்மளால் அதை போட முடியும். இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணோம், இட் கேனாட் ஹேப்பன் ஆன் எ சிங்கிள் டே. நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே 10,000 hours படிக்கணும் அப்படின்னு. அதுபோல் நம்மளுக்கு எந்த சப்ஜெக்டில் ரொம்ப விருப்பம் இருக்குமோ அதை நம்மளோட என்ன ரிசர்வில் வச்சுட்டு சாதாரண டு ரன் அவர் டெய்லி ஷோ இருக்கே, எதை படிக்கணும், வில் ஹாவ் டு ஏர்ன் ஃபார் அவர் லிவிங். பிரெட் நம்ம தானே நம்மளுக்கு சாப்பிடணும் என்ன சொன்னால் வி ஷுட் ஏர்ன் ஃபார் அவர் லிவிங் அப்படின்னா அதுக்கு என்ன சுலபமாக படிச்சுட்டு எந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்குமோ அந்த வேலையை நம்ம செய்து அதுக்கு உண்டான ஏர்னிங்ஸை பார்த்துக்கிட்டு இந்த எந்த சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குமோ ரொம்ப ரொம்ப விருப்பம் இருக்குமோ வி ஹாவ் த பேஷன் டு லேர்ன் தட் சப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தால் ஒரு 25 இயர்ஸில் ஒரு 10 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே நல்ல எக்ஸ்பர்டைஸ் கிடைச்சிடும் அதில். அப்போ தென் வி கேன் ஸ்விட்ச் ஓவர் டு தி லேர்ன்டு மெட்டீரியல் விச் ஹவ் காட் சம் அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இது இட் இஸ் நாட் எவரிபடிஸ் கப் ஆஃப் டீ. ஆனால் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரு பேஷன் வளர்த்துக்கணும். இந்த பேஷனை நம்ம என்ன செய்யணும், நம்மள ஒரு 12-14 வயசில் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பாட்டுக்கு சைடில் வளர்த்துக்கோ தங்கம், இது போல் நீங்கள் படிங்க, இது படித்தா இட் வில் ஹெல்ப் யூ டு சர்வைவ், இட் வில் ஹெல்ப் யூ டு லிவ் ஆன் அப்படி சொல்லும். அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து இது போல் படிக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த விதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேர் தே ஆர் கெட்டிங் தர் பேஷன் அப்படின்னு சொல்ல. ஒரு குழந்தை நல்லபடியாக ட்ராயிங் வரையுது, பார்த்தோன்னே ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் கொடுத்தா ஒரு சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட் இருக்க மாதிரி ஒரு HB 2 HB பென்சில் வச்சா கூட அந்த பென்சிலில் நல்லபடியாக என்ன பண்ணுறது, அது அழகாக வரைஞ்சி ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரவுண்டு போடுறது, அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது அந்த குழந்தையாலன்னு சொன்னால் அது அப்படியே ஸ்லைட்டாக என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கு அந்த ஃபோக்கஸை வளர வச்சு அந்த கலையை அந்த குழந்தைக்கு நல்லபடியாக சொல்லி கொடுக்கலாம். தெர் ஆர் ஃபியூ திங்ஸ். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கிறது நம்ம பாப்புலேஷனில் ஒரு 2% தான் இருக்கும், இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் வச்சுக்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ராயிங்கை பற்றி தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே வந்து அதுக்கு நிறைய அளவில் பெரிய அளவில் சிறப்பான ஒரு கைடன்ஸ்லாம் கொடுத்து அந்த குழந்தையோட அந்த நாலேஜை நம்ம வளர்த்து விடலாம். ஆனால் ப்ரொவைடட் அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் இல்லையா, வி ஷுட் ஆல்சோ ஏர்ன் ஃபார் அவர் லிவிங். நம்ம குழந்தைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனால் அவங்களுக்கு நல்லபடியாக படிப்பு சொல்லி கொடுத்து படிப்பில் சில நாட்டத்தை வளர்த்து படிப்பில் எவ்வளோ நாட்டம் வளர்த்துக்கிறியோ அதுக்கு ஈக்குவலாக இந்த க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் ட்ராயிங் பெயிண்டிங் அல்லாட்டா இன்னும் ஏதான ஸ்கல்ப்சர் ஒர்க்கு அந்த ஸ்கல்ப்சர் இல்லாமல் இதை வளர்த்துக்கலாம். ஆனால் ப்ரொவைடட் இந்த வழியில் நீங்கள் நல்லபடியாக படிச்சுடணும். இட் வில் ஹெல்ப் யூ டு பூஸ்ட் யுவர் மொரேல். அந்த மோட்டிவேஷன் லெவல் குறையாமல் இருக்கும். தொடர்ந்து இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அதனால தான் ரீடு டெய்லி, கண்டினியூ டு ஸ்டடி, கண்டினியூ டு லேர்ன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த பொருளே இத்தனை பெரிய விஷயம்தான் அதில் இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது சில நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிடலாம். ஓவர் த பீரியட் நம்ம வந்து அகாடமிக்லேயும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா நம்மளோட எபிலிட்டி இருக்கே டு ஏர்ன் மணி டு சர்வைவ் அதுக்கு அது தொடர்ந்து வரும். ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம கூட பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம சப்போர்ட் பண்ணால் கூட ஒரு வயசு தாண்டி தானே பிள்ளைங்க அவங்களுக்கு தானே தனக்கு பணம் வேணும்னு நினைப்பாங்க. இட் இஸ் அப்ளை பர்சன்டேஜ் சினாரியோவில் கேர்ளாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க, பாயாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களோட தே வாண்ட் டு ஸ்பெண்ட் ஃப்ரீலி. இஃப் இட் இஸ் தேர் மணி தே கேன் ரெடி டு ஸ்பெண்ட். அப்பா கொடுக்குறாங்க காசுன்னா அது கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கும். யூ ஷுட் ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்ன செலவு பண்ணுறேன்னு நம்ம கேட்போம். அதனால் டு ஓவர் கம் திஸ், டு அவாய்ட் திஸ், they want to earn money on their own அப்படின்னா for that we should equip the child to earn for their packets provided அவங்களுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் இதையும் தொடர்ந்து வளர்த்துக்கிறதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். அதனால தான் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், என்ன தெரியுமா, ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப், ஷார்பன் யுவர் இன்டலெக்ட் என்ற வார்த்தைக்கு யூ ரீட் கண்டினியூஸ்லி, யூ ரீடு டெய்லி ஒன்று, யூ ரீடு கண்டினியூஸ்லி. அப்போ லேர்ன் கண்டினியூஸ்லின்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கிறத தட் ஷார்பன்ஸ் யுவர் இன்டலெக்ட் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.